அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், மாட்சிமை மிகுந்த வருங்கால முதலமைச்சர், புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணையின் அடிப்படையில் தற்பொழுது இந்திய தேர்தல் ஆணையத்தால் நடைமுறையில் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தப் பணிகளில் ஈடுபட்டிருக்கின்ற வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள், BLO என்று சொல்லப்படுகின்ற வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் ஒவ்வொரு வாக்காளரையும் சென்று சந்தித்து படிவங்களை கொடுத்து வருகின்றனர். பூர்த்தி செய்யப்படுகின்ற படிவங்களை BLA 2 என்று சொல்லப்படுகின்ற அரசியல் கட்சிகளின் சார்பில் நியமனம் செய்யப்படுகின்ற வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் தினந்தோறும் 50% பெற்று வழங்கலாம். பெற்று வாக்கு பதிவு செய்யும் அதிகாரியிடத்திலே வழங்கலாம் என்று கூறப்படுகிறது. அது தவறு என்று கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே தவறுகள் ஏற்படக்கூடாது என்பதற்காக BLO மூலம் வழங்கப்படுகின்ற அந்த படிவங்களை மீண்டும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களே பெற்று வாக்காளர் பதிவு செய்யும் அதிகாரியிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்று தற்பொழுது 4 மாவட்ட செயலாளர்களும் இணைந்து, ஆரணி சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர் உட்பட அனைவரும் இணைந்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே பொதுச் செயலாளரின் உத்தரவுப்படி நாங்கள் கடிதம் கொடுத்திருக்கிறோம். அந்த கடிதத்தின் அடிப்படையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கின்ற 8 சட்டமன்ற தொகுதிகளில் எந்த விதமான தவறும் நடக்கக்கூடாது என்று மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான நம்முடைய திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே கடிதம் கொடுத்திருக்கிறோம். மேலும் மற்ற மாவட்டங்களை விட திருவண்ணாமலை மாவட்டத்திலே தேர்தல் பணியில் ஈடுபடுகின்ற வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களை மக்கள் மத்தியிலே பயம் ஏற்பட்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியாளர்கள் விலை கொடுத்து வாங்குவதாக எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த மாவட்டத்திலே அதுபோன்ற தவறுகள் ஏற்படக்கூடாது என்பதையும் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கவனத்திற்கு கொண்டு வந்துகிறோம்.